நம்ம யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்திலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் வந்து லிங்க் தந்திருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ண ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஃபினான்ஷியல் அட்வைசராக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அவேர்னஸ்க்காக சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. என்னோடய சேனலை பார்த்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வரைக்கும் 176 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத லைவ் அப்டேட் நான் தந்துட்டுருக்கேன். ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சூப்பராக லாஸ்ட்டு ஒரு 4 டேஸாக நான் தந்த அந்த புட் ஆப்ஷன் லெவல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக அடிச்சிருக்காங்க. மார்ச் 10 அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கால் சைடில் வந்து ஒரு என்ட்ரி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் சைடில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், கால் சைடில் வந்து மொமெண்டம் தரப்போகிறோம் அப்படின்றத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கால் சைடில் வந்து ஐடிஎம் ஸ்டேக் வந்து பாருங்கள், அவன் வந்து எவ்வளோ இருக்கான் அப்படின்றத நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே வந்து கால் அண்ட் புட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ பிகினர்ஸு அதே மாதிரி புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ சில குழப்பங்கள் ஏற்படலாம். இவன் கால் சைடில் திடீர்னு பார்க்க சொல்கிறான், அப்புறம் புட் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறான், உடனே 2 மெசேஜும் போடுறான்னு நினைக்காதீங்க. அது எதுக்குன்னா ரெண்டு எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து மேலே கீழே 2 பக்கமும் வந்து மொமெண்டம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அது ஆனால் எந்த பக்கம் கண்டினியூ பண்ண போகிறான் அப்படின்றத நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கைஸ் கற்றுக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த 10ஆம் தேதி வந்து நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 9:42, இங்கே குவைத் டைமுக்கு வந்து ஒரு 9:42. ஸோ 2.5 மணி நேரம் வித்தியாசம் குவைத்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கும். இது வந்து காலையில் எனக்கு வந்து இங்கே ஒரு 10 மணி, அங்கே 12:30 மணி. சரிங்களா? 12:15 அந்த டைம் இருக்கும். ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து வருவான்றதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து அந்த டபிள்யூ பேட்டர்னை வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பான் பாருங்கள். ஸோ நான் சொல்லும்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த 24,000 வந்து எவ்வளோ இருந்திருக்கான், 185 தான் இருந்திருக்கான். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருப்பான்னு. ஸோ நான் போட்ட டைமிங்கில் வந்து 185 இருந்தவன் நான் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணும்போது 305 ரூபா இருக்கான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இம்பேக்ட் கிரியேட் இருக்கான் பாருங்கள். நான் போட்ட அந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து இது வந்து முன்னாடியே போட்டேன் மார்க்கெட் வந்து லைவில் இருக்கும்போதே. ஸோ இங்கே வந்து நான் இந்த டைமுக்கு வந்து 9:40 சொன்னேன்னா உங்களுக்கு 10:05. ஓகே, சாரி, 9:40 10:05. ஸோ 10:05க்கு குவைத் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 185 ரூபா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அவன் 305 ரூபா போயிருக்கான். எப்போது 11:40க்கு. சரிங்களா? அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்துலேயே வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் தந்திருக்கான் பாருங்கள். ஸோ சூப்பராக நமக்கு வந்து கால் சைடில் ஒரு ப்ராஃபிட் தந்திருப்பான். ஸோ அதே மாதிரி 11th அன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அதையும் நான் வந்து லைவ், அதாவது ஒரு சில நாட்களில் என்னால் வீடியோஸ் போட முடியாது, ரெகுலராக என்னால் வீடியோஸ் போட முடியாதுன்ற காரணத்தினால நான் டெய்லி மார்க்கெட் அப்டேட் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிவிடுவேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கால் சைடில் வந்து இம்பேக்ட் இருக்கும், புட் சைடில் இருக்கும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், சப்போஸ் நான் வந்து ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டேன் அப்படின்னா ஸோ இன்பிட்வீன் மார்க்கெட்டில் ஏஞ்சி உங்களுக்கு லெவல் தந்துடுவேன். ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கான்றதையும் சொல்லிவிடுவேன். ஸோ நண்பர்களே, ஒரு சில நண்பர்கள் வந்து டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுறீங்க, டக்குன்னு குரூப்பை விட்டு போகிறீங்க, நோ ப்ராப்ளம். விருப்பம் மூலமாக தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேபி இதில் ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான விளக்கங்களை நான் தரேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து யாருக்குமே வந்து ஈஸியாக வந்து எதுவுமே தெரிஞ்சிடாது. நீங்கள் வந்து அதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மார்க்கெட் உங்களுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக இருக்கவங்களால மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், 11th அன்றைக்கி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், கால் அண்ட் புட் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் தந்திருப்பேன். 24 300 புட் ஆப்ஷனும் சொல்லியிருப்பேன். அந்த லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் தந்திருப்பேன். அதே மாதிரி 24 300 புட்டு அதோட அப்டேட் லெவல் தந்திருக்கேன். அதே மாதிரி அது எங்கெல்லாம் வந்து
காலும் புட்டும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி தந்துருக்கேன். 24,200 தந்திருக்கேன் புட் ஆப்ஷனு. 24,100 கால் ஆப்ஷனோட சார்ட்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் டைரெக்ஷனை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அன்றைக்கெலாம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 11th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி புட் ஆப்ஷனில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து 24,200லேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பெரிய ஃபால் தந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து 390 பாயிண்ட் வந்து அன்றைக்கி வந்து டவுனு. ஸோ இதை வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருப்பேன். புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் எடுங்க அப்படின்றத. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 24,100 கால் இல்லைனா புட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் தருவோம் அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்லேயே வந்து நான் வந்து இங்கே குவைட் டைமுக்கு போட்டிருப்பேன். இங்கே வந்து 6:45க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் காலையில். 6:48ல் மெசேஜ் போட்டேன். 24,100 தான் வந்து இம்பேக்ட் ஸ்ட்ரைக்கு. அது புட்டு இல்லைனா கால் வந்து யார் வந்து இந்த எஸ்எல் என்ட்ரி 250 பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து லெவல் வந்து 298. ஸோ இந்த ப்ரைஸை யார் வந்து தக்க வைக்கிறாங்களோ அந்த சைடில் மார்க்கெட் வந்து மொமெண்டம் தருவான் அப்படின்றத நான் வந்து தெளிவாக மார்க்கெட் ஓப்பனிங்லேயே மெசேஜ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் 24,100 புட் ஆப்ஷன் வந்து அன்றைக்கி எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து பண்ணுறதை பாருங்கள். ஸோ 250ன்ற நம்ம லெவலில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி 250 அதில் வந்து டச் ஆனதுக்கப்புறம் 298 போவோன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தந்த டார்கெட்ஸ் ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணி 309, 350, 383, 401. ஸோ நம்ம அப் டு 500 வரையும் லெவல் தந்துடணும். பட் நமக்கு இந்த லெவலே போதும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டியில் 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 20 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல அபரிதமான ஒரு லாபம், எக்ஸ்ட்ரீம் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 95% ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ட்ரெயில் பண்ணவும் கற்றுக்கணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் போடாமல் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நான் சொல்லியிருப்பேன். 24,200 புட் ஆப்ஷனும் வந்து 11th அன்னைக்கு ஸோ நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான். ஓப்பன் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி 235 வந்திருப்பேன். அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி வந்து 279, 282க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷாக இருப்பான்றதை நான் வந்து டெலகிராமில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். 279, 282 இந்த லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன எல்லா லெவலும் அடிச்சிருக்கும். 24,200. ஸோ கம்பேர் ஹவ் எக்ஸாக்ட்லி நான் போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ 24,200 புட் ஆப்ஷன் சார்ட் லெவலில் நான் வந்து பிஃபோராக ஷேர் பண்ணது இதுதான். காலையில் 7:15க்கு குவைட் டைமுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். 235 இருந்துச்சு. சரிங்களா? 235லேருந்து மார்க்கெட் வந்து நம்ம சொன்னால் 400 லெவலுக்கு எல்லாமே வந்து ஹிட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெவல் தரக்கூடிய ஒவ்வொரு லெவல்லையுமே இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான்றதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அக்யூரசி வந்து 100% இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சூப்பராக ஒரு இம்பேக்ட் வந்துடுறாங்க பாருங்கள். ஸோ நான் நிஃப்டி சார்ட் வந்து நேற்று குரூப்பில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ டவுன் சைட் லெவல்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து இங்கே ஷேர் பண்ணியிருப்பேன் கைஸ். ஸோ 24,500க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஓப்பன் பிலோ வந்து வரும்போது இந்த தந்திருக்க இந்த க்ரீன் லைன்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் லெவல்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோம். அப் டு 23,073 வரைக்கும் வருவான்றதை நான் வந்து மார்னிங் வந்து ஒரு 20-30 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே. அதுக்கு முன்னாடியே வந்து புட் ஆப்ஷன் லெவல் கால் ஆப்ஷன் லெவல் எல்லாமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சார்ட்லையுமே வந்து புட் ஆப்ஷன் 24,500க்கான லெவல் என்ன அப்படின்றதையும் நான் வந்து மார்க் பண்ணி பிரேக் ஈவன் பாயிண்ட் கிட்ட கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும்போது 268 ப்ரைஸ் லெவலில் இருக்கும்போதே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பை பண்ணலான்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சூப்பர் டூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராஃபிட் தந்திருப்பாங்க. அதே மாதிரி 23,400 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவலில் இருக்கும்போதே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன், பை பண்ணலான்றது. ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க டார்கெட் லெவல் எல்லாமே வந்து அவன் போய் அச்சீவ் பண்ணான். ஸோ நான் நல்ல ஒரு ப்ராஃபிட் புட் ஆப்ஷன் சைடில் 500 வந்து பாருங்கள் நான் சொன்ன லெவல் எல்லாமே 268க்கு அப்புறம் மேலே வந்து ஒரு 162 பாயிண்ட் வந்து ரீச் ஆகினா அதுக்கு மேலே 502 வரையும் அன்றைக்கி வந்து 502, 520 வரையும் போயிருந்தான் நினைக்கிறேன்.
சரிங்களா? இது இன் பிட்வீன் மார்க்கெட் வந்து லைவ்ல போயிட்டுருக்கும்போது நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது. அதே மாதிரி 23,400. ஸோ நம்ம முன்னாடி தந்த சார்ட்டும் இந்த இப்போ இருக்கிற சார்ட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் என்ட்ரிலேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வரைக்கும் போயிருப்போம் 44 பாயிண்ட்டு. திரும்பவும் கீழே விழுந்தவன் கரெக்டாக வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கீழே ஒரு சப்போர்ட் 226 லெவலில் அக்யூரேட்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து 141 பாயிண்ட்ஸ் வந்திருப்பான் ஒரு 10:30 மணி போல் குவைட் டைமுக்கு. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 185 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே கிடச்சிருக்கும். 2 டைம்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போனதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம லெவல் எல்லாமே பாருங்கள். இந்த நிஃப்டி சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ பிஃபோராக அந்த சார்ட்டில் வந்து இந்த க்ரீன் லெவல் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும்போது 24,500க்கு கீழே ஓப்பன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் ஷேர் பண்ணிட்டேன். கீழே இந்த லெவல் எல்லாமே க்ரீன் லெவல் லைன் போட்டிருக்க எல்லாமே ரீடெஸ்ட் பண்ணுவோம். அப் டு 23,200 வரைக்கும் 250 வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணுவோன்றதை நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் மெசேஜும் இருக்கும் உங்களுக்கு. Today possible to retest downside nifty up to 23,250 லெவல் அப்படின்றத நான் வந்து மார்னிங்கே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து போயிருப்பான். சரிங்களா? ஸோ சூப்பராக வந்து எல்லா லெவலையும் ரீடெஸ்ட் பண்ணியிருப்பான். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு அக்யூரஸியாக வந்து யாருமே வந்து லெவல்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் தர முடியாது கைஸ். அதே மாதிரி நான் 1 டே பிஃபோரே வந்து உங்களுக்கு எல்லா லெவல்ஸுமே நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ வீடியோ போட முடிச்சா வீடியோ போட்டுருவேன். அப்படி இல்லைனா இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிவிடுவேன் கைஸ். ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன போகிறோம் அப்படின்றத பாருங்கள். தொடர்ந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறதுனால மட்டும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லெவல்ஸ் நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள். இங்கேருந்து ஸோ மார்க்கெட் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறான். ஸோ இப்படி தான் போகணும் இல்லை, இது இந்த மாதிரி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத என்னோடய ப்ரிடிக்ஷனை நான் வந்து இங்கே சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே கைஸ். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி கால் சைடில் மொமெண்டம் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் நாளைக்கு இந்த லெவலில் வந்து 23,228 இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கால் சைடில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான லெவல். அதே மாதிரி அடுத்தடுத்த டார்கெட் என்னென்னா அப் சைடில் இது ஒரு டார்கெட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதையும் தாண்டி போகும்போது உங்களுக்கு அப் சைடில் இந்த லெவல்லாம் டார்கெட் இருக்கும். இதில் இன்பிட்வீன் வந்து சைக்காலஜிக்கல் லெவல் 500ன்ற லெவலில் இருக்குது. ஸோ அந்த லெவலில் நீங்கள் வந்து முக்கியமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 500 லெவல் வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் வர ட்ரை பண்ணுவாங்க. ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபிபனாச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங், பெரிய ஸ்விங் லாஸ்ட்டாக வந்து 2 days பிஃபோர் இருந்த டோட்டல் இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த 500 அந்த லெவலில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் காட்டும். இது வந்து ஒரு 0.5 0.6 கோல்டன் ரேஷியோ லெவல். இந்த லெவலில் வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்விங் சின்னதாக இருக்கிற ஸ்விங், ரீசெண்டாக அந்த ஸ்விங்கை வச்சு பார்த்தீங்க, இப்போ ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்விங்கை வச்சு பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல திரும்பவும் வந்து ரிஜெக்ஷன் வந்து பிரேக் பண்ணி மேலே வரான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்து 1.0ன்ற இந்த லெவலில் வந்து 23,415 வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 23,500 அப்படின்ற ஒரு லெவலையும் வந்து கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணுவான்.
சரிங்களா? இந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அப் சைடில் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி லெவல்ஸு. ஸோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. கடைசியாக நடந்த ஸ்விங்கை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஸோ அவன் இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து கால் சைடில் மொமெண்டம் எடுக்கலாம். ரிஸ்கி ட்ரேடர்ஸாக இருக்கவங்க இது வந்து ஃபிபனாச்சி மெத்தட். முன்னாடி சொன்னது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனு. சரிங்களா? ஸோ இந்த லெவல். ஸோ இந்த லெவலில் வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் கால் சைடில். இதை பிரேக் பண்ணி மேலே வந்து 206ன்ற 200, அதாவது அதுக்கு கீழே ஒரு லெவல் இருக்குது. ஸோ 188லேருந்து 206 இந்த லெவலை சஸ்டெயின் பண்ணால் அப்படின்னா நீங்கள் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ணி திரும்ப போகும்போது ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டு போகணும்னு இல்லை. மார்க்கெட்டில் எது வேணால் நடக்கலாம். நான் சொல்கிறதுனால மட்டும் மார்க்கெட் வந்து கால் சைடில் மூவ் ஆகணும்னு இல்லை. இது வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைடில் போகணும் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த ஸ்விங்கை வந்து ஃபிபனாச்சி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் கிடைக்கும். இந்த லெவலில் வந்து நீங்கள் 0.5 0.6 மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கலர் கோடிங்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் தரேன், ஒரு அலர்ட். ஸோ எல்லோ கலர் தந்தேன் அப்படின்னா இதை பிரேக் பண்ணி கீழே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து 23,110 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா திரும்ப ஃபர்தராக வந்து அதையும் தாண்டி கீழே போவான். எங்கே போவான்னா 1.618 அப்படின்ற லெவல் போவான். ஸோ அதையும் கீழே தாண்டி போகும்போது 22,872 கீழே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவல் 23,000 இருக்குது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடம் வரும்போது சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சைக்காலஜிக்கல் லெவல் எப்போவுமே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணக்கூடிய லெவல். அதே மாதிரி நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டரும் நிறைய வந்து அந்த இடத்த வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ ரீட்டைலர்ஸும் அந்த இடத்த வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அவங்களும் லைக் பண்ணி அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டர்ஸு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஜோனில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரிவர்சல் இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஜோனில். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஸோ தவறாக நினைக்காதீங்க. ஸோ உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே கைஸ். ஸோ இந்த லெவல்ஸ் நான் தந்திருக்க இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நாளைக்கான லெவல்ஸ் கைஸ். ஸோ ஓகே கைஸ், மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.